பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் நடு இரவுல ரம்யா மயக்கம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாயிருச்சு. மூச்சு திணற அளவுக்கு ஒரு விஷயம் போயிருச்சு. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வீட்டே கதறி அழுவும் தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்படி ரம்யாக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதை தாண்டி அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல யார் எந்த இடத்துல இருக்கா, யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் ரம்யா அவங்களோட எமோஷனலான ஸ்டோரி சொல்லிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டோரியில நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், ட்ராமா எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஸ்டோரியை நான் சொல்லணும்னு வாரத்துல இருந்து காத்துட்டு இருந்தாங்க. கரெக்டான டைம் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா இன்னைக்கு கிடைச்சி அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அழகா அவங்க எக்ஸ்போஸ் மீன்ஸ் அவங்களோட ஸ்டோரியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்க. ஓகே, அதை சேர்த்துட்டு வந்தவொடனே ரம்யாவுக்கு ஒரு பேசிக்கா ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு. என்னன்னா உங்களுக்கு லோ சுகர் பிரச்சனை இருக்கு. இந்த வாரமே ஒரு நாள் நம்ம முதல் நாள் அந்த கஞ்சி பிரச்சனையும் மயக்கப்பட்டு விழுந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வெளியே கார்டன் ஏரியாவுக்கு நடந்து போறதுக்கு முன்னாடி, ஸோ வீட்டுல இருந்து கார்டன் ஏரியா போற டைம்ல கரெக்டா மயக்கம் போட்டு ரம்யா விழுறாங்க. எல்லாம் பதறி போயிட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா சபரி ஒரு கூட்டமா நின்று தண்ணி அடிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமா தண்ணி மூஞ்சில் அடிக்கிறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ரம்யா இருக்காங்க. ஒரு பக்கம் இதை பார்த்தவொடனே விக்ரம்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு எமோஷனல் ஆயிட்டாரு. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏந்துக்கிறாங்க. ரம்யா எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சடனாக ஆயிடுச்சு, ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி வந்துச்சு. ஸோ தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிக்கும் போது அவங்க தண்ணி உள்ள போகும்போது அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கே பயமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மூச்சு திணறல் ஹெவியா வாங்க முடியாம தண்ணி கொடுத்து பொறுமையா அவங்கள காம் டவுன் பண்ணி பொறுமையா உட்கார வச்சு அந்த சம்பவங்கள் எடுத்துட்டு வரதுக்கே லேட் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப வீக் ஆயிருக்காங்க போல. ஏன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. லோ சுகரு இந்த மாதிரி இருந்தா என்னன்னா சாப்பாடும் தூக்கமும் கரெக்டா இல்லைன்னா இந்த ஒரு எஃபெக்ட் நடக்கும். இதனோட பாதிப்புகள் அப்படி நடக்கும். நான்லாம் எனக்கு இது வரைக்கும் லோ சுகர் இருந்ததே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி லோ சுகர் வந்துச்சு. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தூக்கமும் சாப்பாடும் கரெக்டா மெயின்டைன் பண்ணனா பிரச்சனைடா அப்படின்றது தான் எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஸோ ரம்யாவுக்கு தூக்கமும் மாறுது, சாப்பாடோட ரொட்டீனுமே மாறிடுச்சு. இதுல அந்த டீம் வேற சாக்லேட் இருந்தது இல்ல, சாக்லேட். ஸோ அந்த லோ சுகர் இருந்தால் சாக்லேட் இருந்தால் அந்த கேலரிஸ் வரும், சில இது காட்டும். இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கூட ஒரு பக்கம் திருடி வச்சுட்டானுங்க. இந்த இது பிக் பாஸ் வீட்டார் அந்த சாக்லேட்டு, ஜாமு, இந்த இனிப்பு ஐட்டத்தை மொத்தத்தையும் திருடி பாதுகாத்து வச்சிருக்கானுங்க. பாதுகாத்துல ஒளிச்சு வச்சிருக்கானுங்க அவனுங்க சாப்பிடக்கூடாதுன்னு. அது இருந்தா கூட அந்த பொண்ணு சாப்பிட்டு எனர்ஜியோட இதெல்லாம் இருந்திருக்கலாம் போல. அது மொத்தம் ஆடிய போட்டாங்களா. இப்போ இந்த இடத்துல இது அடிச்சு எழுப்பி எல்லாம் ஒரு பக்கம் வீடே பயங்கரமாயிடுச்சு. எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு உட்கார வச்சு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து சைலண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களை கன்ஃபெஷன் ரூம் அமுச்சு விட்டு அங்கே போய் ட்ரிப்ஸ் போட்டு வீட்டுக்கு போய் அமுச்சிருக்காங்க போல. ட்ரிப்ஸ் போட்டு அமுச்சு கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி அமுச்சிருக்காங்க போல. நானும் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தேன். வெளியும் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டு பார்த்த வரையும் ட்ரிப்ஸ் போட்டு ஃபுட்டுலாம் கொடுத்து உள்ள அமுச்சிருக்காங்க. கண்டினியூஸாக சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், தூக்கமும் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்கன்ற மாதிரி அட்வைஸ் ரம்யாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, பிக் பாஸ் டீமுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு ரம்யாவோட ஹெல்த்தில் அப்படின்றதான் நமக்கு கிடைச்ச தகவல். ஓகே, ஸோ இதை மட்டும் ரம்யா பார்த்துக்கணும், ட்ரிப்ஸ் போட்டு ஏற்றிட்டு உள்ள அமுச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, அரோரா இருக்காங்களே, நடிக்கிறா ரம்யா, இதெல்லாம் பண்றான்றதால ரம்யா எமோஷனலா பிரேக் டவுன் ஆனது காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இவங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு போய் அழுகுறாங்க. பாத்ரூம்ல போயிட்டு ஒரே அழுக, கதறி இவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. நான் சொன்னதால் தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் சொன்னதால் தான் அவருக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரே அழுக. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடானா சுபிக்ஷா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க, அப்சரா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட அழுகையை நமக்கு ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் விக்ரம் ஏன்டா இதெல்லாம், ஸோ அந்த டைம்ல ஏதாவது ஒண்ணுன்னா சீக்கிரம் இதாகணும்ல, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க திவா இவர் வர ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. மற்றதெல்லாம் ஓகேடா, இது எமர்ஜென்சிடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிக் பாஸ் டீமுக்கே ஒரு பக்கம் கோவம் அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார். எல்லா பக்கமும் அழுகைகளும் கண்ணீர்களும் பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாம் அந்த ஸ்டோரி கேட்டு வந்தாங்களே, ஸ்டோரி கேட்டவனா எல்லாருக்கும் ஒரு விதமான கனெக்ட் ஆயிடுச்சு போல. அதனுடைய வெளிப்பாடு இங்க நடந்து ஹெவியா ஒரு விஷயத்த நடந்து ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரம்யா வந்தோடனே எல்லாரும் காமன் கம்போஸ்டா ஆயிட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு ஃபுட்டும் இதுவும் கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும் அப்படின்றதான். ஆனா அந்த சாக்லேட்டை ஒழிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களாடா, அங்க இருக்கீங்க, அந்த சாக்லேட் கொடுத்தா கூட அந்த லோ சுகர் கரெக்டா இருக்கண்டா, ஆனா அதையும் நீங்க தரமாட்டீங்களே, பிக் பாஸும் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். முதல் இடத்தில் தலைவர் திவாகர் தான். 23.47%, 1,00,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 1,04,000 வாக்குகள் கிட்ட இருக்கிறாரு. ஸோ அவருடைய கர்வ் கீழே இறங்கவே மாட்டேங்குது. இப்படி மேலேயே சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு யாரா தடைகளா வருவாங்கன்றது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரா மாதிரி தெரில. பார்ப்போம். இது 2வது வாரமும் தலைவன் லீடிங்ல தான் இருக்காரு அப்படின்றது தான்.
2வது இடத்துல சபரி 20.49, 90,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் ஓட்டிங் லீடிங்ல இருக்கிறார் சபரி. அன்அபிஷியல்ல இவங்க 2 பேருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு தெரிகிறது மக்களே இருக்கு. ஸோ பார்ப்போம், போற போக்குல திவாகரை மிஞ்சிறாரா சபரி, இல்ல சபரியை மிஞ்சிறாரா திவாகர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மட்டும் தான் இருக்கும். பார்ப்போம். ஆனா கண்டென்ட் வைஸ் இந்த வாரம் டோட்டல் 2 வாரம் டாமினேஷன்ல திவாகர் தான் ஹெவியா இருக்காரு மக்களே. 3வது இடத்துல பார்வதி 11.29, 50,000 வாக்குகள். நேத்து பார்வதி நேத்து திங்கட்கிழமை 4வது இடத்துல இருந்தாங்க. நேத்து அப்படியே தள்ளிட்டு 3வது இடம். இன்னைக்கு ஓட்டிங் டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டே பை டே பார்வதியோட ஓட்டு சதவீதமும் பார்வதியோட ஓட்டும் எகிரி கொண்டு உள்ளது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா, கனியோட கேங் அட்டாக் பண்றது அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டா மாறுது, பாசிட்டிவா மாறுது, ஓட்டிங்லயும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது அன்அபிஷியலி நம்மளால கண்கூட பார்க்கும்போது கண்டிப்பா அது ஓட்டு அபிஷியலையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். போன வாரம் இருந்த நெகட்டிவ்க்கு இந்த வாரம் அப்படியே ஒரு விதமான அந்த கனி கேங்காலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவும் ஓட்டிங்ல இன்க்ரீஸும் நல்லாவே நடக்குதுன்றது பார்க்க முடியுது. 40,000 வாக்குகள் ஒரு பக்கம், சபரிக்கும் கனிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 40,000. அடுத்து 4வது இடத்தில் கமருதீன் 9.6, 42,000 வாக்குகள். கிட்டத்தட்ட இவங்களுக்கும் கமருதீனுக்கும் ஒரு 8,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. போற போக்குல பார்ப்போம், கமருதீன் மிஞ்சுவாரா மாட்டாரான்னு இப்போ சைலண்டா அடக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் தப்பிச்சிட்டு இருக்கார், பார்க்க முடிஞ்சு. அடுத்து நமக்கு ஒரு தகவல் வருது, அந்த பொம்மை டாஸ்க் டாஸ்க் 1ஓட வின்னர் வந்து அரோரான்ற பாருங்க, அப்சரா அப்படின்ற தகவல் வருது. அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தா நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்களா அப்சரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு வருது. ஸோ அப்சரா வில் பி த மாஸ்க் டாஸ்கோட வின்னர் அப்படின்றது அஃபிஷியல் தகவல். அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தா இந்த வாரம், இது இந்த வாரத்துக்கா இல்லை அடுத்த வாரத்துக்கா யோசிக்க தோணுது. அப்போ இந்த வாரம்னா அழகா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அடுத்து ரம்யா 8.13, 30,000. இந்த ஓட்டுகள் வந்து கண்டிப்பா எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ரம்யாவோட ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகி வேவ் லென்த் ஆகும். நாளைக்கு எபிசோட்ல பார்த்தா கிளியர் கட்டா தெரிஞ்சிடும் மக்களே. அடுத்து FJ 6.98, 30,000 வாக்குகள். ஸோ இந்த 4 பேர் இருக்காங்களே, FJ, அப்சரா, கெமி, அரோரா, இந்த 4 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. ஸோ ஒருவேளை அப்சரா நாளைக்கு அந்த டாஸ்கை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருச்சுன்னா 3 பேர் தான், கெமி, அரோரா, FJ. அரோரா பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல மேல இருந்த அரோரா பிலோ டேஞ்சர் ஜோனுக்கு மேல இருந்த அரோரா டப்புன்னு கீழே வந்து ஒழுற தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. டோட்டலா அரோராவை முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்ற ஃபீலிங்குமே இருக்கு. FJ 6.98, 30,000 வாக்குகள். ஸோ FJயோட பிஹேவியர் தொடர்ந்து மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறது, மாற்றவும் இல்லை மாறவும் இல்லை அப்படின்றது. அதுக்கு ஏதாவது ஒரு கார்டு கொடுத்தாதான் மாறுவாப்புல, இல்லைன்னா இவர் இப்படியே தான் இருப்பாருன்றது தெரியுது. அடுத்து கெமி 6.7, 29,000. கெமிக்கும் FJக்கும் ஒரு 1000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ். அதே நிலைமையில தான் அஃபிஷியலும் இருக்குன்னு நினைக்கிறேன். கெமி தரப்புல இருந்து பெருசா கண்டென்ட் எதுவுமே இல்லை. போன வாரமும் சரி, இந்த வாரம் ஒரு டாஸ்க்கு டிஃபென்ஸு, அதை தாண்டி பெருசா எதுவும் ஷோவில் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தெரியல. வெளியும் வரமாட்டேங்கிறாங்க, சைலண்டா இப்போ டிராவல் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டிராவல் சைலண்டா போறது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாவும் இல்லை, இது நெகட்டிவாகவும் இல்லை, அப்படியே போகுது, சட்டிலா போற மாதிரி இருக்கு. ஃபைனலா அரோரா 6.54. கிட்டத்தட்ட நேற்று ட்ரெண்டான ரீல்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு போட்ட எபிசோட்ஸாக இருக்கும், பல பேர் அது வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது தெரியுது. அதனால தான் ஓட்டு போடாமல் கடைசி இடத்தில் அரோராவை எடுத்து வந்து வைத்து இருக்கிறார்கள். ஸோ இதன் மூலியமா இந்த வாரம் நான் அப்சரா நினைச்சிட்டு இருந்தேன். NEF நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனதால அரோரா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கெமி எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, FJ எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல யாரை தூக்க போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளை சந்திக்கிறேன். பை கைஸ்.